Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Terranum Homes. Remax, my device, my life. Coming soon. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. அகில இந்திய பாஜக இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை அப்படியே விட்டு வைக்காதுன்னு அப்படியே விட்டு வைக்காதுன்னா எஸ்பி வேலுமணி இல்லை செங்கோட்டையன் தலைமையில் பிளவுகள் ஏற்படலாம். சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னபோது முதலமைச்சராக ஆவதற்கான முதல் வாய்ப்பே திரு செங்கோட்டையன் தான் கொடுக்கப்பட்டது. ஓபிஎஸ் டிடிவி அவங்களோட ஆதரவாளர்கள் இங்கே இருக்காங்கன்றீங்க. அவங்க ஏதாவது அப்போ அவங்க ஆதரவாளர் இன்னைக்கு இல்லை, 2017 இருந்தே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்கள்லாம் இருந்தாலும் இன்னும் ஸ்லீப்பிங் மோட்ல தான் இருப்பாங்க. ஓகே, இங்கே ஏதாவது ஆக்டிவான தாங்க தலை இருந்தால் தானே வாழ் வர முடியும். இல்லை அவங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்க, ஸோ பவர்ஃபுல் ஆயிடலாம். கேசஸ் ஆனால் வருவாங்க. திருமதி சசிகலா அதிமுக இருக்கக்கூடிய 80% ஆட்கள்கிட்ட பேச முடியும். திரு டிடிவி ஒரு 50% ஆட்கள்கிட்ட பேச முடியும். திரு ஓபிஎஸ் 100% ஆட்கள்கிட்டையும் பேச முடியும். ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவின் திட்டம் இந்த ஜூன் 4க்கு பிறகு என்னவா இருக்கும்? பாஜக அதிமுகவை மன்னிக்காது நான் நினைக்கிறேன். பாஜக நினைத்திருந்தால் அதிமுகவை பிளந்திருக்க முடியும். பாஜக நினைத்திருந்தால் அதிமுக ஆட்சியை நீடிக்க விடாமல் தடுத்திருக்க முடியும். பாஜக இங்க அதிமுகவை பிடுங்கிட்டு இருந்தாங்க, அதிமுகவை உறிஞ்சு வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. மேலாண்மையை ஏற்று பாஜக ரொம்ப சப்டலா இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் அதைத்தான் விரும்பல. நம்ம என்னைக்கு பெரிய நான் மாறுறதுங்கிறதா அண்ணாமலைக்கும் அகில இந்திய தலைமைக்கு உள்ள அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே இங்கே தான் இருந்துச்சு. அதுதான் அதிமுக பிரச்சனையா இருந்துச்சு. அந்த பாஜகவுடைய கூட்டணி இல்லைங்கிறத பாஜக விரும்பிச்சு. அதிமுக 99% பேர் விரும்பினாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் விரும்பல, அண்ணாமலை விரும்பல. இல்ல இப்போ என்னோட கூட்டணிக்கு வர மறுத்தா அதிமுகவை நான் இல்லாம பண்ணுவேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப வந்திருந்தா வளைச்சிருப்பாங்க, வந்தா வளர அப்படித்தானே சொல்றீங்க. நான் ஓகே, நான் ஒரு அழிவு சக்தின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? லெட் மீ ஷோ. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவின் எதிர்காலம் ஜூன் 4க்கு பிறகு அது இதே தலைமையோடு இருக்காது அல்லது அதிமுகவே இருக்காதுங்கிற மாதிரியான பேச்சுகள் அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டவர்கள்லாம் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய அந்த எக்ஸ்டெண்டுக்கு போகுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் ஒரு சலசலப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு திடமாக தெரிஞ்ச விஷயம், எனக்கு இன்டர்னல் இன்புட்டு எனக்கு கிடைச்சது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இருக்கணும்னு பாஜக பெரும்பாலும் 99.4% விரும்பிச்சு. அதிமுகவிலையும் 99% விரும்பினாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் உடும்பு பிடியாக இருந்து விட்டார், கூட்டணி கிடையாதுன்னு. அதனால் இந்த கூட்டணி வேணும்னு விரும்பினவங்க எல்லாருமே கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட நான் பேசின ஒரு 2-3 முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட செயலர்கள்லாம் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது. அவங்க பகிர்ந்துக்கும் போது என்ன செய்ய பொதுச் செயலாளர் இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அது ரொம்ப திடமாக நம்புகிறேன் இது வரும்னு. ப்ளஸ் எனக்கு நல்லா தெரிஞ்ச இன்னொரு விஷயம், இன்னமும் திருமதி சசிகலா மற்றும் திரு டிடிவி மற்றும் திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுகவில் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேராவது முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. 30 பேராவது முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. மாவட்ட தலைவராகவோ, மாவட்ட இணைச் செயலராகவோ, செயலாளராகவோ, முன்னாள் அமைச்சராகவோ, ஏதோ இடத்துல ஒரு சொல்லும்படியான இடத்துல, பேர் சொல்லும்படியான இடத்துல ஒரு அட்லீஸ்ட் 30 பேராக இருக்கிறாங்க. ஸோ அவர்களும் ட்ரிகர் பண்ணப்படுவாங்க. அதனால் 4ஆம் தேதிக்கு பிறகு கேள்வி எழுப்பப்படும் நினைக்கிறேன். அந்த எழுப்பப்பட்ட கேள்வி என்னவா மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது அப்படியே அமைங்கிறதா, இல்லாட்டி பூதாகாரமாகுதா, அது உரசலா, விரிசலா, பிளவா, அது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு டிஸ்கஷன் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது. அது குழப்பம் இல்லை. அந்த டிஸ்கஷன் என்னவாகுங்கிறத என்னால் கணிக்க முடியும். சார், எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீதே ஒரு கேள்வி வரும். அப்படியா இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சொன்னமே நீங்கள் கேட்கலன்னு இப்போ ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் தலைவர்களாக உருவாகி இருந்தார்கள். சரிங்களா? ஜெயலலிதா ஒரு ஒன்றிய தலைவராக இருந்து ஒரு நகர தலைவராக மாறி மாவட்ட செயலாளர் அப்படி வந்தவங்க இல்லை. எம்ஜிஆர் ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி. ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க. இவங்க 2 பேருமே கேள்வி எழுப்பப்பட முடியாத இடத்துல அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது ஃபைனல். அது காட்ஸே. அது அதுக்கப்புறம் அங்கே என்னங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு கேள்வி. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆமாம்மா இந்த திமுக காரங்க பூரா காசு கொடுத்து ஜெயிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர நம்ம வேலை பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அது அந்தமாக சொல்ல முடியும். 2016 எனக்கு நல்லா தெரியும், தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தை கூட்டு வச்சுட்டு ஜெயித்த பிறகு 2016 ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த பிறகு அந்த அம்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க கட்சிக்காரங்களை பூரா. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களே, அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சிங்களா? நீங்கள் மந்திரி ஆகணுங்கிறதுக்காக உங்கள் மாவட்டத்திலே வேறு யாரும் செய்யக்கூடாதுன்னு வேலை பார்த்தீங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு எம்எல்ஏஸ் வரலன்னா நான் எப்படி சிஎம் ஆவேன்? அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்க, அம்மா சிஎம்மான்னு நினைக்கலைன்னு நிறைய வேற ஜாடம் எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கி இந்த கட்சியிலே சில பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கி வேறு கட்சி சிலர் போயிட்டாங்க. அவர்கள் கடுமையாக பிழிஞ்சு எடுத்துட்டாங்க, வச்சு வாங்கிட்டாங்க.
ஸோ அவங்க சொல்லும்போது எல்லாருமே கேட்டுட்டு இருக்க வேண்டிய நிலைமை. ஆனால் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிரவுண்ட்லேருந்து கிரியேட் ஆனவர். திரு ஓபிஎஸ் அவர்களும் அவர் நகர தலைவராக இருந்து சேர்மனாக இருந்து இவர் ஒன்றிய தலைவராக இருந்து அப்போ கீழேருந்து வந்து இதே காலகட்டத்தில் உருவானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாருன்னு நான் யார் தெரியுமான்னாருன்னு அதே மாதிரி ஹிஸ்ட்ரி கொண்டவங்க அந்த கட்சியில் வந்து 30-40 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நீங்கள் அங்கே இருந்தீங்க, நான் இங்கே இருந்தேன், நீங்கள் வந்து இப்போ எம்எல்ஏவாக இருந்தீங்க, அப்போ நான் எம்பியாக இருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கட்சியில். அப்போ இவருமே வந்து நேற்று வரை கிட்டத்தட்ட ஒரு 35 மந்திரிகளில் ஒருத்தராக இருந்தார். அப்போ அவர் அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது அவர்கிட்ட என்னென்ன எவ்வளவோ சொன்னோம்லானே அப்படின்னு கேட்பாங்க. அது ஜெயலலிதாட்ட கேட்டிருக்க முடியாது, அது எம்ஜிஆர்ட்ட கேட்டிருக்க முடியாது, ஆனால் இவர்கிட்ட கேட்க முடியும். அந்த ஒரு டிஸ்கஷன் வரும். அது வந்து ஹீட் இப்போ எப்படி ரியாக்ஷனை பொறுத்துங்கிறது. ஆமாங்க அடுத்த முறை சரி பண்ணிடலான்னா அது செட்டில் ஆயிடலாம். ஏன் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னோ ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறிச்சுன்னா அது என்ன ஆகும்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் சார், இப்போ எஸ்பி வேலுமணி இல்லை செங்கோட்டையன் தலைமையில் பிளவுகள் ஏற்படலாம், அவங்க தலைவருக்கான ஒரு இதில் வரலாம், பொதுச் செயலாளருக்கான ஒரு ரேஸில் வரலாம், இந்த மாதிரி நிறைய திரு எஸ்பி வேலுமணிக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படி நடக்குது. அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு லீடர், ஒரு காம்படிட்டர் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஆனால் நான் அறிஞ்ச வகையில் அவருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்குமான கெமிஸ்ட்ரி வந்து கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது சண்டையோ முரணோ இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் பாஜக கூட்டணி வேணும்னு சொன்னவர். அது வந்து அவர்கள் யாராவது மறுத்தாலே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கேள்விப்பட்ட இன்டர்னல் நடந்ததில் அவங்களும் வேணும்னு சொன்னவர் தான். ஆனால் திரு இபிஎஸ் வந்து உடம்புப்படியாக நின்றுட்டார். அப்போ அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு கேட்கலாம், அது என்னென்ன நம்ம எவ்வளவோ சொன்னோம்னே போங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நான் சொன்னேன் பார்த்தியா, நீ கேட்க மாட்டேன்ற பார்த்தியா அப்படின்னு கட்சியை பிளந்துட்டு போவாங்களா அப்படின்னு அந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கான்னு தெரில. திரு செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு அவர் என்றைக்குமே ரிபல் பண்ணதில்லை. அவர் இங்கே இல்லை, எப்பயுமே ரிபல். இன்னும் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். நம்ம திரு தீபக் அவர்கள், மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகன், அவர் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவர் வந்து கூவத்தூரில் இருந்தவர். அந்த சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னபோது முதலமைச்சராக ஆவதற்கான முதல் வாய்ப்பே திரு செங்கோட்டையன் தான் கொடுக்கப்பட்டது. செங்கோட்டையன் அவர்கள் மறுத்த பிறகு தான் அவருக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படுது. இது வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அங்கே உள்ள. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு எல்லாம் சமாச்சாரம் சொல்லி இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து இந்த லீடு எடுக்கிறதோ ரிபல் பண்ணுறதோ எப்படி. ஜெயலலிதா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 2 தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் பயணத்துக்கும் அவர் பயன்படுத்துவாங்க. அவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒருத்தர் திரு செங்கோட்டையன் தான். அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் பேர் சொல்லினா மரியாதை குறைவா இல்லை, எல்லாரையும் தெரியுங்கிறக்கா சொல்கிறேன். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவர்லேருந்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வரைக்கும் எல்லாரையுமே தெரிஞ்ச ஒருத்தர் செங்கோட்டையன். அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கக்கூடியவர். அவர் ஒரு ஸ்டால்வார்ட் ஸ்ட்ராங்கான அண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா உட்பட அத்தனை பேருடைய பிரச்சார பயணங்களை வடிவமைக்கிறது. அவருக்கு இன்னைக்கு சிங்கமுனரில் இருக்கணும், நாளைக்கு மணப்பாறையில் இருக்கணும், நாளை கழிச்சு குளித்தலையில் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம், இங்கே சின்ன கூட்டங்கள், அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இங்கே பொதுக்கூட்டம், இங்கே வந்து திருமுனை கூட்டம் அப்படின்னு அவர் வந்து முழுக்க தமிழ்நாடுடைய கம்ப்ளீட் டெமோகிராஃபி அண்ட் ஜியாகிரபி அவருக்கு தெரியும். அது கட்சியில் பயன்படுத்த. அப்படி ஜெயலலிதா அவர்கள் 2 தேர்தலில் பயன்படுத்தி ஆனால் அமைச்சர் ஆக்காம வச்சிருந்தாங்க. ஸோ அவர் ஒரு நாள் கோச் என்னை அமைச்சராக்கல, என்னோட சின்ன பசங்கள்லாம் அமைச்சராகிட்டாங்க, என்கிட்ட இருந்தவங்களாம் அமைச்சராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோச் திட்டத்தையே வகுத்து கொடுத்தும் அவருக்கு பொறுப்பு. ஆமாம், அப்படிலாம் இருந்தும் அவருக்கு வந்து வேற அமைச்சராக இருந்தபோது அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தபோது விமர்சனங்கள் வந்து அப்படிலாம் இருந்தபோதும் அவர் ரிபல் பண்ணவர் கிடையாது. அவர் வந்து ஒரு லாயலான ஒரு கேடர். ஓகே, அவர் வந்து ஒரு விசுவாசமிக்க ஒரு தளபதி. அதனால அவர்கிட்ட அப்படி எதிர்பார்க்க முடியாது. நான் அறிந்த வகையில் இன்னைக்கு தேதி வரைக்கும் திரு வேலுமணி அவருக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் நடந்தாலும், அவர் அடுத்து ஒரு பொட்டன்ஷியலான லீடர் நடந்தாலும், அவர் இன்னைக்கு வரைக்குமான இன்புட்ல அவர் ரிபல் பண்றதுக்கான இடத்துல இல்லை. ஓபிஎஸ் டிடிவி அவங்களோட ஆதரவாளர்கள் இங்கே இருக்காங்கன்றீங்க. அவங்க ஏதாவது அவங்க ஆதரவாளர் இன்னைக்கு இல்லை, 2017 இருந்தே இருக்கிறாங்க. திருமதி சசிகலா முதல்ல வெளியேற்றப்பட்ட போது இருந்தாங்க, திரு டிடிவி அவர்கள் வெளியேற்றப்பட்ட போது இருந்தாங்க, கடைசியாக இப்போ திரு ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட போது இருக்கிறாங்க. ஸோ 2017 சசிகலாவில் இருந்து அதற்கு பிறகு 2022 திரு ஓபிஎஸ் வரைக்கும் எல்லாரும் இருக்கும்போது அந்த ஆதரவாளர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சசிகலா ஆதரவாளர் தான், நான் டிடிவி ஆதரவாளர் தான், நான் ஓபிஎஸ் ஆதரவாளர் தான். ஆனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். நான் கட்சியை விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க பின்னாடி போயிட்டேன்னா நான் என்ன ஆவேன்? இன்றைக்கி திருமதி சசிகலா வந்து எந்த விதமான ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லையும் இல்லை. திரு டிடிவி வந்து இப்போ தான் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப் கிடச்சி அவர் வந்து உள்ளே வராரு. திரு ஓபிஎஸ் என்ன ஆக போகிறாருன்னு இனிமே தான் தெரியும். அவர் வந்து இன்றைக்கி அதிமுகங்கிற பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் சொல்லி நிற்கிது. அப்போ இவர்கள் பின்னாடி போனால் அவங்களுக்கு அந்த ஆபத்து வரும்ல. இன்றைக்காவது ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மாவட்ட தலைவர்னு ஒரு போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்கள்லாம் இருந்தாலும் இன்னும் ஸ்லீப்பிங் மோடில் தான் இருப்பாங்க. ஓகே, இங்கே ஏதாவது ஆக்டிவானா தாங்க, தலை இருந்தால் தானே வால் வர முடியும். இப்போ தலை என்ன செய்ய போகுதுன்னே தெரியாத போது நீங்கள் வாலில் இடையில இருக்கிறதோ மற்ற ஆர்கன்ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ளே இருந்தாலும் அவங்க ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. இல்லை, அவங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்க, ஸோ பவர்ஃபுல் ஆகிடலாம்,
கேசஸ் ஆனா வருவாங்க. பவர்ஃபுல் ஆறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இப்போ பாருங்க, திரும்ப சசிகலா அதிமுகவில் இருக்கக்கூடிய 80% ஆட்கள்கிட்ட பேச முடியும், அவங்களும் பேசுவாங்க. திரு டிடிவி தினகரன் ஒரு 50% ஆட்கள்கிட்ட பேச முடியும். திரு ஓபிஎஸ் 100% ஆட்கள்கிட்டையும் பேச முடியும். ஃபோன் பண்ணால் எல்லோரும் என்னண்ணே அப்படின்னு கேட்பாங்க, மாற்று கருத்தே இருக்காது. ஆனால் நீ இப்போ என்னப்பா இப்போ பண்ணிட்டு இருக்க, வாப்பா நம்ம சேர்ந்து பண்ணலாம்ப்பா அப்படின்னா, அண்ணே கட்டாயண்ணே வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைப்பாங்க, வரமாட்டாங்க. புரியுங்களா? அது எப்போ வருவாங்கன்னா, இவர் கான்க்ரீட்டான ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, ஸ்கெட்ச் போட்டார், வரப்போறாருன்னா அப்போ நீங்கள் சைடு எடுப்பாங்க. நீங்கள் திரு ஓபிஎஸும் திரு இபிஎஸும் தண்ணி, அதாவது திரு டிடிவி தலைமையில் இருந்தபோது அப்போ பிரிஞ்சும்போது அவர்கிட்ட ஒரு 12 பேர் போனாங்கல்ல. அப்போ இந்த பக்கம் ஒரு அணி வரப்போகுது, பிஜேபி வந்து பேக்கப்பில் இருக்குது, திரு ஓபிஎஸ் வந்து ஒன்று பண்ண போகிறாரு, அப்போ நம்ம ரிபல் பண்ணி போனாங்கல்ல. அப்படி ஏதாவது ஒன்று கான்கிரீட் பிளான் வந்தால் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் வரமாட்டாங்க. ஸோ அவருடைய ஆதரவாளர்கள் அங்கே இருந்தாலும் அது ஆதரவாளர்களாக இல்லாமல் சிம்பத்தைசராக இருப்பாங்க. ஆமாம், சின்னம்மானா எனக்கு ஒரு மரியாதை உண்டு, டிடிவி நல்ல மனுஷன், ஓபிஎஸ் வந்து பாவம், அவர் வந்து எந்த தப்பு பண்ணாமல் பண்ணிட்டாங்க, அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிமுக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க இவங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவின் திட்டம் இந்த ஜூன் 4க்கு பிறகு என்னவா இருக்கும்? இதில் 3யுமே தனியாக பிரித்து பார்க்கணும். நம்ம வந்து திரும்ப சசிகலா வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய அரசியல் எதிர்காலம் வந்து ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அடுத்து என்னவா ட்ரிகர் ஆக போகுதுன்னு தெரியல. அவங்க வந்து அதிமுகவில் அவங்க வந்து திரும்ப சேர்க்கப்பட்டாலும் ஒரு கௌரவமான மரியாதை கொடுத்துட்டு அவங்க வாங்க போங்க நிற்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சம் இருக்கும். குறிப்பாக திரு இபிஎஸ்க்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா கேப்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா படக்குன்னு வந்து இப்போ நீங்கள் ஒரு மேடையில் வந்து இபிஎஸும் சசிகலாவும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன நடக்கும் ஒருவேளை சேர்த்தாங்கன்னு திரு இபிஎஸ்க்கு எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. வைக்கும் போதே டக்குன்னு அந்த பக்கம் சின்னம்மா காலையில் 4 விடுவாங்க. அப்போ சசிகலா அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தலைவியாக அங்கே நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த போஸ்ட்டுமே கொடுக்காங்க. நீங்கள் ஒரு பேச்சுக்கு அவங்க வந்து இப்போ துணை பொதுச்செயலாளர் இல்லாட்டி கௌரவ ஆலோசகர், கௌரவ தலைவர்னு ஏதோ ஒன்று ஒரு அதிகாரத்தில் இல்லாத ஒரு டம்மி பதவி கொடுத்தா கூட நீங்கள் மேடையில் ஏற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் சசிகலாவை கட்சியில் சேர்த்துட்டு மேடையில் ஏற்றாமல் இருக்க முடியாது. மேடையில் ஏற்றுனீங்கன்னா திரு இபிஎஸ்க்கு வணக்கம் வைக்கிற யாரும் திரும்ப சசிகலா வணக்கம் வைக்காமல் போக முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டியூல் லீடர்ஷிப்புக்கான ஒரு ஆபத்தை கொடுத்துரும். திரு ஓபிஎஸ் மாதிரி சரின்னு போகிறவரே சேர்க்க மாட்டேன்ட்டார். அவர் எந்த பஞ்சாயத்தும் கூட்டாமல் இருந்தவரே அவர் சேர்க்கல. அப்போ திரும்ப சசிகலாட்ட இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அவங்க எதுவும் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ வர்றவங்க 4 பேர் வந்து அவங்களோட அம்மா நீங்கள் இருந்து ஒரு நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு கிளப்பியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். திரு டிடிவி தினகரன் ஒரு தனி இயக்கம் கண்டுட்டார். அவர் அதிமுகலேருந்து இங்கே எல்லாரும் 4 பேர் வரணும்னு நினைப்பாங்க தவிர அவர் அதிமுகவோட மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். அதிமுகவோட மெர்ஜ் பண்ணால் நான் துணை பொதுச்செயலாளர் வரணும்னு நினைப்பார். இப்போ சசிகலா அவருடைய கணக்கு இவருடைய கணக்குமே வேறு. சரி புரியுங்களா? அவங்களுமே இப்போ தனி. என்னுடைய கணக்கில் சசிகலா அவருடைய பாதை வேறு, டிடி அவருடைய பாதை வேறு. திரு டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு இயக்கம் கண்டு 3 தேர்தலை கண்டு ஒரு கூட்டணி வச்சு எலெக்ஷனில் போட்டிட்டு அவரே கலந்து வேறு கணக்கு ட்ராக்கில் போயிட்டார். இப்போ நாளைக்கு அதிமுக பலவீனப்பட்டால் அதிமுகலேருந்து பிற கட்சிகளில் போகிறதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போகலாம். அது நம்முடைய சகோதர இயக்கம். நான் திமுகவில் போய் நான் எப்படி நிற்க முடியும்? நான் அதிமுகவில் போய் என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் தேமுதிக போகிறதுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் அந்த அமமுக போகிறேன். அது நம்ம குரூப், அது வந்து அம்மாவுடைய படம் வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே வச்சிருக்காங்க. அப்படி ஒரு அதில் தான் அவர் கட்சியை வளர்க்க அங்கே ட்ரை பண்ணுவார். திரு ஓபிஎஸ் பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஏடிஎம்கேவே நான் தாங்கிறார். இந்த 3 கட்டத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய அப்ரோச் வந்து இணைந்து செயல்பட முடியுமே தவிர ஒன்றா செயல்படுறதுக்கான ஸ்பேஸ். அவங்க வந்து ஓபிஎஸோட அவருடைய திட்டம் ஜூன் 4க்கு பிறகு அவர் வென்றால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர் வந்து வெல்ல முடியாமல் போனால் அது ஒரு இன்னொரு சவாலாக அது தொடரும். பட் பாஜக அதிமுகவை மன்னிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அறிந்த வகையில் அகில இந்திய பாஜக அதிமுகவுடைய தலைமையை விரும்புச்சு, கடைசி வரைக்கும் விரும்புச்சு, நிறைய மெனக்கட்டுச்சு. அதற்கு அதிமுகவுடைய கதவுகள் திறக்கலை. அதிமுகவில் திரு ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் கூட நாங்கள் கதவு மூண்டதாங்கன்னு விட்டாங்க. அதை பாஜக ஒரு இன்சல்ட்டாக பார்க்கும். அதாவது நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், அது வந்து அவுட் ஆஃப் த வே போய் பண்ண ஹெல்ப்பு திரு இபிஎஸ்க்கு தெரியும். பாஜக நினைத்திருந்தால் அதிமுகவை பிளந்திருக்க முடியும். பாஜக நினைத்திருந்தால் அதிமுக ஆட்சியை நீடிக்க விடாமல் தடுத்திருக்க முடியும். நிறைய விஷயங்களை பாஜக தோளோடு தோளாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் ராஜேந்திர பாலாஜிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து 100 பேர் சொல்லியிருக்காங்க அவர்களோட ஒப்புதலோடு நடந்துச்சு, அவர்களுடைய சமூகத்தில் நடந்துச்சுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம முன்னாடி கவர்னர் விலாஸ்ராவ்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஓபிஎஸ் அவர்களையும் இப்போ கையை சேர்த்து அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? அதெல்லாம் ஒரு சிம்பாலிசம். புரியுங்களா? நல்ல வேலைப்பா ஒன்று சேர்ந்தீங்க எல்லாம் உருப்பிட்டீங்க அப்படின்னு. அதாவது இந்த கட்சி இணைந்து ஒன்றா இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இந்த முறை திரு இபிஎஸ் அவர்கள் வந்து தனக்கு துரோகம் செய்து விட்டதாக பாஜக அகில இந்திய தலைமை நினைக்கும். ஆனால் பாஜக இங்கே அதிமுகவை பிடுங்கிட்டு இருந்தாங்க, அதிமுகவை உறிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க, தடுக்கிறதுக்காக தான். அதெல்லாம் வந்து வெறும் வெற்று கோஷங்கள். அப்படி இல்லை, அதிமுகவுடைய மேலாண்மையை ஏற்று பாஜக ரொம்ப சப்டலாக இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் அதைத்தான் விரும்பலை. நாம ஒரு தனி இயக்கமாக வரணும், நம்ம எத்தனை நாளைக்கு செகண்ட் ஃபீல்டில் வாசிக்கிறது,
நம்ம எத்தனை நாளைக்கு வந்து சின்ன தம்பியாவே இருக்கு, நம்ம என்னைக்கு பெரிய நான் மாறுறதுங்கிறதா அண்ணாமலைக்கும் அகில இந்திய தலைமைக்கு உள்ள அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே இங்கே தான் இருந்துச்சு. அதுதான் அதிமுக பிரச்சனையா இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல. டெல்லி தலைமை எனக்கு ஆதரிக்குது. அதிமுக சம்மதித்திருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருக்கும். ஆமா சார். ஆனா இங்க அண்ணாமலை அவர் நாங்க தான் ஆட்சி அமைப்போம், நாங்க தான் வளருவோம், நாங்க தான் 26ன்னா அப்போ அது எல்லா கட்சியும் தான் சொல்லுவாங்க. அது எல்லா தேமுதிக போய் கேளுங்க, எங்களுடைய தகுதியை தெரிந்து எங்களுடைய திறமையை புரிந்து வந்தாங்கன்னு சொல்லுது அவங்க. நம்ம ஆனா கூட்டணி தலைமை யாரும் அவங்களையும் பாராட்டுவாங்க, அவங்க தான் முதல் வரும்பாங்க. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் தேமுதிக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்கல. தேமுதிக சமரசமா போய் நிக்கலங்க. திரு பழனிசாமி அவர்கள் வந்து தேமுதிக அலுவலகத்துக்கு போக இருந்துச்சு. ஜெயலலிதா போயிருப்பாங்களா? எம்ஜிஆர் போயிருப்பாரா? அவங்க போக நேர்ந்ததா இல்லையா? போய்தான் திரும்ப எஸ்டிபிஐ மாதிரி ஒரு சின்ன கட்சி, ஒரு புது கட்சியுடைய மாநாட்டு போய் நின்று நாங்கள் கடைசி வரைக்கும் கூட நிற்போம்னு சொல்ல வேண்டியிருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு. அதற்கான காரணம் பாஜகவோட கூட்டணி இல்லாத தன்மை. அந்த பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத பாஜக விரும்பிச்சு. அதிமுக 99% பேர் விரும்பினாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் விரும்பல, அண்ணாமலை விரும்பல. இல்ல, அண்ணாமலை அவர்கள் விரும்பிங்க. பாருங்க, நீ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் பாஜக வளர்க்கறதுக்காக விரும்பல, புரியுங்களா? பாஜக தான் இருக்கணும், தன்னை தாண்டி வளர்ந்துடக்கூடாது. அதிமுகவுடைய வளர்ச்சி பாஜக கூட்டனால எங்கேயும் குறைஞ்சிருக்காது. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து 15 எம்பி இருந்திருப்பாங்க சார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் பாஜக போய் இணையறாங்க. ஆமா சார், ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டே கூட்டணி. நீங்க நிர்மல்குமார் கூப்பிட்டீங்களா? எப்போ கூப்பிட்டீங்க? பிளவே இல்லாத கூப்பிட்டீங்கல்ல. அதிமுக பாஜகவுடைய ஐடி விங் செக்ரட்டரி நீங்க கூப்பிட்டீங்களா இல்லையா? எப்ப இந்த முரண் வந்த முரண் வந்து முரணே கிடையாதுங்க. முரண் நான் பலமுறை பேசிட்டேன். முரண் வந்து சும்மா ஒரு சாக்கு, அது வந்து முரணே கிடையாது. திரு அண்ணாமலை பேசிட்டாரு, அண்ணாமலை எங்களுக்கு ஒத்து வரல, அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி 100 பண்ணிருப்பாங்க. இவங்க அதிமுக வந்து பாஜக எவ்வளவு விமர்சிச்சது? நிர்மல்குமார் எப்படி கூட்டு சேர்த்தீங்க நீங்க? அப்ப என்ன கணக்கு உங்களுக்கு? அதெல்லாம் யாருமே சேர்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் 2 பேர் போறதுக்கும் பல்கா போறது. எல்லா கட்சியில இருந்து எல்லாருமே போயிருக்காங்க சார். எந்த கட்சியிலும் ஆளே இல்லாத ஆளே கிடையாது சார். நீங்க வந்து நேத்து வரைக்கும் சேர்த்திருக்காங்க சார். அது பிரச்சனை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னு, அகில இந்திய பாஜக இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை அப்படியே விட்டு வைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டு வைக்காதுன்னா அவங்களுடைய முயற்சி இருக்கும். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, எப்படி நான் வந்து திரு இபிஎஸும் திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் திரும்ப சசிகலாவும் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களோ அதை மாதிரி பாஜகவும் ட்ரை பண்ண சொல்லுங்க. ஸோ பர்சனலா எடுத்துக்கிட்டு பாஜக பர்சனலா இல்ல, ஒரு பொலிட்டிக்கலா. இது பர்சனல் என்ன இருக்கு? வந்து திரு அமித்ஷா திரு எடப்பாடி பர்சனல் கிடையாது. பிஜேபியோடைய கூட்டணியை அதிமுக நிராகரித்தது. ஓகே, நாங்கள் யாருன்னு காட்டுவோம். பழி வாங்குவாங்களா சார்? பழி வாங்குறதுங்கிற அர்த்தமே கிடையாது. எல்லா கட்சியும் அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க, அப்படிங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியை பாஜக பழி வாங்குதா? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன சொன்னார் பாரத பிரதமர்? காங்கிரஸ் முக்து பாரத்னர், காங்கிரஸ் இல்லாத இந்தியானர். அப்படின்னு அர்த்தம். அது ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படி அர்த்தம் பண்ணிக்க வேண்டியல. நான் தோற்கடிப்பேன். பொலிட்டிக்கல் கேம் தானே. தமிழ்நாட்டில் திரு பொன்னார் அவர்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே கழகங்கள் இல்லாத தமிழகம் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக ஒழிப்பேன் அழிப்பேன், இபிஎஸ் ஒழிப்பேன், ஸ்டாலின். அப்படி கிடையாது. நான் வெல்லுவேன், உன் கட்சி இல்லாமக்குவேன். அதான் சார். அப்போ என்னோட கூட்டணிக்கு வர மறுத்த அதிமுகவை நான் இல்லாம பண்ணுவேன். இல்லாட்ட வந்திருந்தா நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப வந்திருந்தா வளைச்சிருப்பாங்க, வந்தா வளரும், அப்படித்தானே சொல்றீங்க. நான் வந்து ஓகே, நான் ஒரு அழிவு சக்தின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? லெட் மீ ஷோ சார். நீங்க என்ன சேர்க்க மாட்டேன்றீங்க, அப்ப நான் வளருவேன்ல சார். ஒரு இயல்பான விஷயம் தானே சார். நான் நீங்க அப்படி எப்படி தப்பு சொல்லுவீங்க? நீங்க என்ன நாங்கள் மட்டும் சேர்ந்துருப்போங்கன்றேன், அதெல்லாம் ஒன்னெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்றீங்க. ஓகே, நான் வளருவேன். நான் வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாதிப்பு வரும். அன்னைக்கு வரைக்கும் அலையன்ஸ் பேசிக்கிட்டு இருந்த தருணம் வரைக்கும் அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கல பாஜக. ஒரு குந்தகம் விளைவிக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குந்தகம் விளைவிக்கல. அவங்க முழு அது தானே. திரு அண்ணாமலை வந்து அங்கதான் முரண்பட்டார். ஏன் நம்ம செகண்ட் ஃபீல்ட் வாசிக்கணும்னாரு. அகில இந்திய தலைமை அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பேசாம அதிமுக பெரிய கட்சி, திமுக ஆளுங்கட்சி, நம்ம வந்து ஒண்ணு மண்ணா தோழமையா இருப்போம் தான் அகில இந்திய தலைமை சொல்லிச்சு. நம்ம ஏன் ஒண்ணு மண்ணா இருக்கணும், நாம நம்ம கட்சியை வளர்ப்போம் தான் அண்ணாமலை சொன்னார். ஆனா சார், ஸ்டேட் ஒரு மாதிரி, ஸ்டேட் லீடர் ஒரு மாதிரியும் சென்ட்ரல்ல இருந்து நமக்கு ஒரு சிக்னலும் வருதுன்னா அது அதிமுக தலைமைக்கு ஒரு ஓப்பா இருந்தது ஒண்ணுமே. அதனால உங்களுக்கு உதாரணம், அதிமுகவிலேயே 100 பேர் வந்து பிஜேபி அலைன்ஸ் வேணும்னாங்க. அப்ப முரண்பாடாது. அது கருத்து ஒப்பீனியன் எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அமித்ஷா அவர்கள் வந்து அலையன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னு யார் தடுத்துருவா? இபிஎஸ் சரின்ட்டார், யார் தடுத்துருவா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து திரு அண்ணாமலையை இபிஎஸ் காரணமாக காட்டுவது வந்து ஒரு சாக்கு போக்கு. அது இல்லவே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது இல்லவே எல்லாருக்கும். ஆனா இப்ப அண்ணாமலையும் அதை தான் விரும்புறாருங்கும் போது ஏங்க ரெண்டு வேறங்க. நான் வளர்ச்சிக்காக விரும்பினாருங்க, அவங்க அலையன்ஸுக்காக விரும்பினாங்க. இவங்க வந்து பிரிஞ்சு இருந்தா நம்ம வளரலாம்னு நினைச்சாருங்க. அது எப்படி ரெண்டு பேரும் பிஜேபி தானங்க யோசிக்கிறாங்க. எப்படி அமித்ஷா வந்து காங்கிரஸ்க்கு யோசிச்சாரா, இவர் வந்து டிஎம்கேக்கு யோசிச்சாரா? ரெண்டு பேருமே பிஜேபிக்காக யோசிக்கிறாங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல பேசும்போது நீங்க வந்து ஐபிஎஸ் படிங்கன்னு சொல்றீங்க, இல்லாட்டி எம்பிபிஎஸ் படிங்கன்றீங்க. நீங்க எம்பிபிஎஸ் படிங்க சார். அதுல ஒண்ணு, அந்த ரெண்டுல ஒண்ணு எனக்கு எதிரா இருக்குல்ல. அப்ப நான் எதிராவே கிடையாது. எதிராக நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த சாம் புட்டாடா சொன்ன விஷயத்துல நான் சொன்னதுதான்.
வேறுபாடு வேறு, முரண்பாடு வேறு. அது நல்லா புரிஞ்சுங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து கான்ஃப்ளிக்ட் கிடையாது. நான் அதான் சொன்னேன், ஐபிஎஸ் படின்னு சொல்றீங்க ஒரு வீட்டில், எம்பிபிஎஸ் படின்னு சொல்றீங்க. எப்படி அசிங்கப்படுது? ஐபிஎஸும் நல்லது தான், எம்பிபிஎஸும் நல்லது தான். ஐபிஎஸ் வந்து வேற கணக்கில் சொல்றாங்க, எம்பிபிஎஸ் வேற கணக்கில் சொல்றாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். இதுல 2 பேருக்கு சண்டை. அப்பா அவனு சொன்னாரு, அம்மா அவனு சொன்னாங்க, குடும்பம் 2ஆ பிளந்துருச்சு, நாளைக்கு டைவர்ஸ். வாட் இஸ் திஸ்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுல அதிமுக அதோட நலன் தானே யோசிக்கும், பாஜகவும் அதோட நலன் தான் யோசிக்கும். சார் அதிமுகவை ஆனா பாஜகவுல கை வச்சிட முடியுமா? அது ஒரு பெரிய கை வச்சிருது கால் வச்சிடலாம். நீங்க நினைக்கிறது வந்து ஒரு தெரு சண்டை மாதிரி இல்ல இல்ல அப்படி கிடையாது. நான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே நான் முதல்ல இந்த கேள்வி பேட்டி ஆரம்பிச்ச இடத்துக்கு நான் அதிமுகவில் ஜூன் 4க்கு பிறகு என்ன நடக்கும்னு ஏன் கேட்டீங்க? ஏன் திமுகவில் ஜூன் 4க்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்கல? ஏன் பாஜகவில் ஜூன் 4க்கு பிறகு என்னான்னு கேட்கல? ஏன் புதிய தமிழகத்தில் ஜூன் 4க்கு பிறகு என்னான்னு கேட்கல? நீங்க ஏன் இந்த பேட்டி அப்படி மையப்படுத்துனீங்க சொல்லுங்க. ஏன்னா அமைச்சர் ரகுபதி இப்படி சொல்றாரு. அமைச்சர் ரகுபதி எல்லா கட்சியும் சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து காங்கிரஸே இல்லாம போயிடும், பிடி எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க. நான் எல்லாருடைய பேட்டியும் கொடுக்குறேன். நாளைக்கு நாங்க தான் ஆள போறோம் எல்லா கட்சியுமே சொல்லியிருக்காங்க. எந்த கட்சி வந்து நாங்க தோக்க போறோம் பேசாம உட்காந்து சொல்லியிருக்கு? ஏன் இதை பாயிண்ட் எடுத்தீங்க? ஏன்னா அங்கதான் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அங்கதான் வந்து தலைமை ஒன்று சொல்ல, மற்றவர்கள் ஒன்று விரும்ப, வந்து சரி வேற வழி இல்லாமல் எல்லாரும் ஒன்று ஒன்றா போய் நின்னாங்க. அப்ப நாளைக்கு அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழக்கும் போது என்னவா வரும்னு கேள்வி வந்து தேவேந்திரனுக்கு வருது. அதை தான் பாயிண்ட். அதை தான் இப்போ அழிக்கிறது ஒழிக்கிறது தெருச்சண்டை அப்படி கிடையாது. அப்ப 4 பேர் கேள்வி எழுப்பும்போது அது என்னவா போய் நிற்கும், அதுதான் நம்ம பார்க்கணும்னு சொன்னேன். அப்ப நீங்க சொன்ன கணக்குப்படியே அவங்க வந்து இவர்கள் 4 பேர் கேள்வி எழுப்புவாங்க ஒரு பக்கம், அதற்கு இந்த 3 பேர் பின்னாடி துணை நிற்பாங்க, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா. அதுக்கு பாஜகவும் துணை நிற்கும். அப்ப அது என்னவாகும் பார்க்கும். இவ்வளவுதான். நீங்க வந்து உடனே விட்டு வைப்பாங்களா, பழி வாங்குவாங்களான்னு கத்தி எடுத்து கவலா எடுத்து போய் நிக்கிற மாதிரி அந்த சண்டை கிடையாது. ஓகே, அப்ப அந்த அதிமுக விவகாரம் தொடர்பா அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட், அண்ணாமலையினுடைய நடவடிக்கை, பாஜகவை தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சியாகும். அதுதான் அவருடைய ஸ்டாண்ட். டே 1ல அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா பிரச்சாரத்துல ஓபிஎஸ் டிடிவிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நல்ல தலைவர்களின் கைக்கு அதிமுக போகும். அதான் சொல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனே, நாளைக்கு வந்து திரு ஓபிஎஸ் வந்து நான் தான் அதிமுகன்றார். ஓபிஎஸ்ல ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா அவருக்கு ஆதரவாளர்கள் கூடுவாங்க. இல்ல அதுல அண்ணாமலையோட ரூல் என்ன? ஏன்னா அவரு நான் இவங்க கையில போகணும்னு சொல்றாருல்ல, சப்போர்ட் பண்ணுவாரு. நான் தான் சொன்னேன் சார், அண்ணாமலை பிஜேபி பிரிச்சு பார்க்காதீங்க. இல்ல சார், பாஜக தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிஜேபி தான், அண்ணாமலை தான். ரைட். அப்ப பாஜக அல்லது அண்ணாமலை, பாஜக இவர் எடப்பாடி தலைமையில இருந்து அதிமுக அவங்க தலைமைக்கு போறதுக்கு வேலை செய்யலாம். வேலை செய்யாசா துணை நிற்கும். அவங்க வந்து ஆக்டிவ் பண்ண மாட்டாங்க. புரியுது? நான் ஒன்று தெரிஞ்சுங்க. திரு ஓபிஎஸ்க்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சு என்னைக்கு அந்த கட்சி 2ஆ பிளவுபட்ட போது. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுச்சுங்கிறது ஊர் இருந்த ரகசியம் திரு ஓபிஎஸ் சொல்லி சொன்னார். ஆனால் ஓபிஎஸ் முதலமைச்சராக முடிஞ்சதா? முடியல. ஏன்? 12 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. சரிங்களா? 124 எம்எல்ஏ திரு டிடிவிட்ட இருந்தாங்க. சரிங்களா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நான் சப்போர்ட் பண்ண முடியும், உங்கள்கிட்ட இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தானே. நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, நான் அதை ஆம்பிளிஃபை பண்ண முடியும். நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, நான் மைக் வச்சுட்டு என்ன செய்யறது? என் கையில் மைக் இருக்குது, நீங்கள் பேசினா தானே லவுடாக போகும். நீங்கள் பேசலைண்ணே. அப்போ ஒன்லி ஏடிஎம்கேல இவங்க ஏதாவது ஆக்டிவேட் பண்ணால் அதை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பிஜேபி நிற்கும். பிஜேபி போயிட்டு நீங்கள் ஆர்பி உதயகுமார்கிட்ட, ஓபிஎஸ்ட, டிடிவிட்ட, சாரி ஆர்பி உதயகுமார்கிட்ட, வேலுமணிட்ட, தங்கமணிட்ட இவங்க வாங்க நம்மளாம் ஒரு கட்சி ஆரம்பி பண்ண, அவங்க எப்படி வருவாங்க? பாஸ் எங்கள் கட்சி நாங்கள் பார்த்துக்குறோம்பாங்க. ஆனால் டிடிவியோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ பேசும்போது நீங்கள் எந்த பேரை வச்சாலும், தமிழ்நாட்டில் வந்து சிவி சண்முகம் வச்சுக்கோங்க. சிவி சண்முகம் சசிகலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து ஓபிஎஸ்க்கு எதிராக குரல் கொடுத்தாரா இல்லையா? எங்க அம்மா அப்படின்னாரா இல்லையா? சின்னம்மான்னு சொல்லல, எங்க அம்மா அப்படின்னாரு. அப்ப எல்லாருமே ஒரு கட்ட தம்பித்துறை கொடுக்கலையா, ஆர்பி உதயகுமார் கொடுக்கலையா? எல்லாருமே சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. திரு இபிஎஸ் வந்து டிடிவிக்கு பிரச்சாரம் போலையா? ஸோ பிஜேபி வந்து ஏடிஎம் கிட்ட யார்ட்டையும் நேராக பேசாது. அப்படி பேசினா அது பிஜேபியில் சேர்க்கிற பற்றி பேசும். புரியுதுங்களா? ஏடிஎம்கேல நீங்கள் வந்து அவர் பின்னாடி போங்க, அது பேச முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. பிஜேபி தன்னுடைய கட்சியில் 4 பேர் சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்மல்குமார் வந்து பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேக்கு போவார். பழைய முன்னாள் எம்எல்ஏக்கு நிறைய சேலஞ்சர் துறை மாதிரி பல ஆட்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து பிஜேபி போவாங்க. இது நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து இவர் பின்னாடி, நீங்கள் ஓபிஎஸ் பின்னாடி போங்க, 4லேருந்து நீங்கள் டிடிவி பின்னாடி போங்க, அதை ஏடிஎம்கே பிஜேபி சொல்ல முடியாது. அப்போ அவர்கள் ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா திரு ஓபிஎஸ் வந்து கடும் லாயலாக இருந்திருக்கிறாரு பிஜேபிக்கு. திரு டிடிவி சர்வ பரித்தியாகம் பண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்ப இவங்களுக்கு சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க பிஜேபி. எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய திட்டம், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கலாம் சார்? சார் ஒரு சேலஞ்சிங்கான பீரியட் சார், நம்ம மறுக்க முடியாது. நான் வந்து இதுவரைக்கும் அவர் தோல்வி காணலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு வந்து திரு மருதளராஜ் மாதிரி பல பேர் வந்து என்ன சொல்றாங்க, 7 தோல்வி எடப்பாடி, 8 தோல்வி எடப்பாடி அப்படின்னு அவங்க வந்து பெரிய நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலேருந்து, மக்களவை தேர்தலேருந்து, இடைத்தேர்தலேருந்து அவங்க வரிசையாக தோத்துட்டு வராங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் வந்து அவருடைய விஷயத்தை அவர் சர்வே பண்ணிட்டு இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். பட் இப்போ வரக்கூடிய பீரியட் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான பீரியட் தான். இந்த 2024 மக்களவை தேர்தலில் அவங்க அதிமுக கூட்டணியை விட
பாஜக கூட்டணியை விட அதிகமான சீட்டுகளை வெல்லணும். ஒன்று, அப்படி வெல்ல முடியாமல் போயிருச்சுன்னா பாஜக கூட்டணியை விட பெரிய ஓட்டு டிஃபரன்ஸ் காட்டணும். இந்த ரெண்டும் நடக்கலைனாலோ, ரெண்டில் ஒன்று தான் நடத்துச்சுனாலோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச். பாஜக அடுத்த புலிப்பாய்ச்சலுக்கு தயாராகிருங்கிற எண்ணம் காமன் மேனுக்கே வந்துடும். அதிமுக பாஜகவோட அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருச்சுன்னா அதிகமான சொல்ல பெரிய வித்தியாசம். 10% மேல 10க்கு மேல வாங்கிச்சுன்னா ஏடிஎம்கே சஸ்டைன் பண்ணும். 26ல 31ல அவங்க கேம் தான். ஏடிஎம்கே எடப்பாடி கேம் தான். ஆமா, 10% மேல ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் பிஜேபி அலையன்ஸுக்கும் 10% மேல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஏடிஎம்கே அலையன்ஸ் 10% மேல வருது. ஒரு பேச்சுக்கு பிஜேபி அலையன்ஸ் 22% வாங்குது, ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து 32% வாங்குது. அப்படின்னா அடுத்த 2 தேர்தலுக்கு அவங்க கேம் தான். அவங்க கேம் மீன்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான். ஸோ ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு மாறும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அது 2 தேர்தலுக்கு இல்லைன்னு அர்த்தம். நன்றி சார், உங்களுடைய இணைப்புக்கும் நீங்கள் பகிர்ந்ததற்கு நன்றி. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes. Remax, my device, my life. Coming soon. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.